ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு போலந்து தமிழன். நான் உங்கள் கார்த்திக். டுடே எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, போலந்து ஒர்க்கு கேட்டகரிக்கு விஎஃப்எஸ்லேருந்து எம்பசிக்கு சேஞ்ச் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த எம்பசியில் ஆன்லைனில் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு 2 வீடியோவாக போட்டிருப்போம். ஏன்னா நீங்கள் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் 2 டைம் பண்ண வேண்டியது வரும். ப்ரீலிமினரி விசா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று, அப்புறம் ஒரு 2 நாள் கழித்து அடுத்து விசா அப்ளிகேஷன் ஃபார்ம்னு சொல்லிட்டு 2 டைம் ஃபில் பண்ண வேண்டியது வரும். அதுக்கு நம்ம ரொம்ப தெளிவாகவே வீடியோ போட்டிருக்கோம். பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே நீங்களாகவே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். எந்த ஏஜென்சிட்டையும் போய் காசு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த 2 வீடியோவும் இதுக்கு முன்னாடி தான் போட்டிருப்போம். அதுக்கு இடையில எந்த வீடியோவும் போடலை. அப்புறம் இந்த வீடியோவில் அந்த லக்கி ட்ராவில் எப்படி அப்பாயின்மெண்ட் கிடைக்குது, அது எவ்வளோ நாள் எடுத்துக்குது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக நான் பதிலை கொடுக்க போகிறேன். வீடியோவை முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முன்னே விஎஃப்எஸ் தனியாக இருந்தது, எம்பசி தனியாக இருந்தது. விஎஃப்எஸில் சப்மிஷன் பண்ணி ஆனால் விசா டிசிஷன் எடுக்கிறது எம்பசி தான். இதை போட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே வேண்டாம். விஎஃப்எஸில் போய் ஃபஸ்ட்டு நீங்கள் சப்மிஷன் பண்ணும் பொழுது அவங்க நேராக கொரியர் பண்ணி மும்பைக்கு அனுப்பி விட்ருவாங்க. அங்கே தான் உங்கள் டாக்குமெண்ட் கம்பெனி நீங்கள் சப்போர்ட் டாக்குமெண்ட் வைக்கிறது எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி விசா வருமா இல்லையாங்கிறத உங்களுக்கு திரும்பவும் அகைன் அவங்க அங்கேருந்து மும்பையிலேருந்து ரிசீவ் பண்ணி விஎஃப்எஸ் வந்து உங்களுக்கு டைரெக்டாக கொரியர் பண்ணி விட்ருவாங்க. உங்கள் வீட்டுக்கே கிடச்சிரும். நீங்கள் சென்னையில் போய் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கே கிடச்சிரும். நீங்கள் அகமதாபாத்தில் போய் பண்ணாலும் சரி உங்கள் வீட்டுக்கே கிடச்சிரும். ஏன்னா விஎஃப்எஸ்ங்கிறது ஜஸ்ட் ஒரு கொரியர் சர்வீஸ் தான். உங்கள் டாக்குமெண்ட்டை வாங்கி மும்பைக்கு அனுப்புகிறதும் மும்பையில் டிசிஷன் கிடச்ச உடனே உங்களுக்கு அனுப்புகிறது தான் ஒரு வேலையாக இருந்தது. இதுதான் விஎஃப்எஸ் பார்க்குற வேலை. அப்போவும் எம்பசியோட இன்வால்வ்டு இருந்தது. அப்புறம் இந்த எம்பசி கான்சுலேட்னா என்ன, அதில் அப்பாயின்மெண்ட் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம நாடுகளில் ஆரம்பத்தில், அதாவது பிஃபோர் இயர் லாஸ்ட்டில் வந்தது. ஆனால் அந்த டைமில் என்ன ஆயிடுச்சுன்னா சடனாக கொஞ்ச நாளைக்குள்ளேயே அகைன் விஎஃப்எஸ்க்கு சேஞ்ச் பண்ணிட்டான். அந்த டைமில் இருந்த மெத்தடு இப்போ இல்லை. ஏன் அப்படின்னா அந்த டைமில் பண்ணது மற்ற எல்லா நாடுகள்லேயும் இருக்கக்கூடிய மெத்தடு தான் பண்ணியிருந்தான். அது என்ன அப்படின்னா டைரெக்டாக எம்பசிக்கு அப்பாயின்மெண்ட்டு கான்சுலேட் மூலமாக. விஎஃப்எஸ்ங்கிறது இந்தியாவில் தான் அதிகபட்சமாக இருக்கும். ஏன் அப்படின்னா அதிகமான மக்கள் தொகை இருக்கிறோம். அதிக பேர் ஃபாரினுக்கு போகணுன்னு அப்ளை பண்ணும்பொழுது அதை வந்து சவுத்து நார்த்து அப்படின்னு பிரிச்சுக்கிட்டாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா சவுத்து பாதி ஒரு பீப்புளுக்கு வந்து ஒரு எம்பசியும், நார்த்து டாப்பில் இருக்கவங்க ஃபுல்லாக ஒரு எம்பசியும், அவங்க கூட இந்த பங்களாதேஷ், நேபாள், நம்ம இந்த ஸ்ரீலங்கன் பீப்புளு அவங்களுக்கெல்லாம் தனியாக ஒரு எம்பசியாகவும் காமனாக ஒதுக்கிட்டாங்க. இந்த மாதிரி மற்ற கண்ட்ரீஸில் எல்லாம் இல்லை. ஒரு சில கல்ஃப் கண்ட்ரீஸில் கூட இருக்குது. இந்த ஓமனு, அந்த மாதிரி ஈராக்கு, அந்த மாதிரி பக்கத்தில் இருக்க நாடுகள்லாம் அதுக்கு பக்கத்தில் நியரஸ்ட்டில் இருக்கிற எம்பசியில் தான் போய்ட்டு சப்மிட் பண்ணணும். அங்கெல்லாம் விஎஃப்எஸ் கிடையாது. ஸோ அந்த மாதிரியான மெத்தட் தான் ஸ்டார்டிங்கில் இருந்தது. டைரெக்டாக எம்பசி இருக்கும். அதில் கான்சுலேட் மூலமாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க அப்ளிகேஷனு. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வந்து அங்கே எம்பசிலே டைரெக்டாக போவீங்க. இது எம்பசிக்கு போகும்பொழுது என்ன ஒரு ப்ராப்ளம் வரும்னா கொரியர் பண்ண மாட்டாங்க. அவங்கக்கிட்ட கொரியர் சர்வீஸ் இருக்காது. டிசிஷன் கிடைச்சதுக்கப்புறம் 2 வீக்கில் வந்து நீங்கள் பாஸ்போர்ட் கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இல்லைனா மெயில் மூலமாகவோ இல்லைனா டெக்ஸ்ட் மூலமாகவோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். உங்கள் பாஸ்போர்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு, வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. ஸோ இதுதான் எம்பசியில் இருக்கக்கூடிய நார்மலான மெத்தடு. ஆனால் 2யும் விஎஃப்எஸ்ஸையும் எம்பசியையும் மிக்ஸ் பண்ண மாதிரி புதுசாக ஒரு மெத்தடு கொண்டு வந்திருக்கிறது இந்தியாவில். இதுதான் முதல் முறை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதில் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா எம்பசி அப்படின்னா மும்பையில் ஒன்று, டெல்லியில் ஒன்று தான் இருக்குது. அவங்க ஒரு ஆளுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஒரு ஜோன் ஃபுல்லாக அப்படின்னா அவங்களால அப்பாயின்மெண்ட் கொடுத்து தீர்க்க முடியாது. ஏன்னா ஒரு எம்பசியில் அந்த சப்போர்ட் டாக்குமெண்ட்டை வாங்குறதுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் இல்லைனா ஒரு 20 பேர் அதிகபட்சமாக விஎஃப்எஸ்லேயே அவ்வளோ பேர் தான் சப்மிஷன் பண்ண முடியும். அப்படி கணக்கு பண்ணி இதெல்லாம் பொலந்தில் அப்ளிகேஷன் அவ்வளோ இருக்குது. லட்சக்கணக்கான அப்ளிகேஷன் இருக்குது. அதை ஒரே ஒரு எம்பசியில் சப்மிஷன் பண்ணி டிசிஷன் பார்க்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் அவன் என்ன பண்ணான், அகைன் விஎஃப்எஸ்க்கு சேஞ்ச் பண்ணிட்டான். அதை நல்லபடியாக கையாளுறதுக்காக இப்போ எப்படி என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா எம்பசி இப்போ அப்பாயின்மெண்ட் வந்து ஆல்ரெடி விஎஃப்எஸ்ஸில் நீங்கள் டைரெக்டாக விஎஃப்எஸ் வெப்சைட்லேயே போய்ட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த மாதிரி புக் பண்ணுறதுலையும் நிறைய ஏஜென்சிகள் உள்ளே புகுந்து தேவையில்லாத அந்த பாட்டுகள், ஹேக்கிங் அப்படின்ற அந்த மாதிரி யூஸ் பண்ணதுனால உங்களுக்கு அதிகப்படியான அமௌண்ட்டுகள் வந்து அதிகமாக செலவானது. வெறும் அதோட அப்பாயின்மெண்ட் வெறும் ரூ. 1000னா 50,000லேருந்து கடைசியாக அந்த விஎஃப்எஸ் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னே ரூ. 1,50,000 வரைக்கும் பேமெண்ட் கொடுத்து கூட வாங்கியிருந்தாங்க. இது இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா பெரிய இஷ்யூ ஆயிரும். கவர்மெண்ட்னால பேலன்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால இதை ஒரு நல்ல விதமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. பிரெயினு நம்ம எம்பசின்னு சொல்லலாம், பாராட்டலாம். ஏன்னா அதுக்கப்புறம் இந்த அப்பாயின்மெண்ட்டுங்கிறத நாங்கள் தான் கொடுப்போம், எந்த விஎஃப்எஸ் சென்டருக்கு போகணும் அப்படிங்கிறத முதல் முறையாக இந்த ஒரு சட்டம் வந்து அமலுக்கு வந்திருக்கு. ஸோ இதுதான் விஎஃப்எஸ், எம்பசி, கான்சுலேட்டு. இதில் ஒரு சிலர் வந்து கேள்வி கேட்டார். இப்போ வந்து கான்சுலேட்டில் நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் போடுறோம்னா விஎஃப்எஸ்க்கு போகணுமா, எம்பசிக்கு போகணுமா அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. கான்சுலேட் அப்படின்னா எம்பசியில் இருக்கிற ஒரு வெப்சைட்டு தான். டைரெக்டாக எம்பசியில் போய் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான லிங்க் தான் கான்சுலேட். ஸோ அதை பற்றி நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். கான்சுலேட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா எம்பசியில் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி அப்பாயின்மெண்ட் விழுகும். எந்த இடத்துக்கு நீங்கள் போகணும், எந்த டைமுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் மெயில் மூலமாகவே கிடைக்கும்.
எங்கே போகணும், என்ன பண்ணணும் எல்லாத்தையும் போட்டு குழப்ப வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க பண்ண வேண்டியது சக்சஸ்ஃபுல்லா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அந்த ஒரு பார் கோடோட கிடைக்கும். 2வது வீடியோவ பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அது பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு லக்கி ட்ராவுல ஜாயின்ட் ஆயிரணும். உங்களுக்கு அப்பாயின்ட்மென்ட் இருக்கா? இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு வீக்லி கிடைக்கும். ஸோ அந்த மெயில் மூலமா மட்டும் தான் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். இந்த அப்ளிகேஷன் வந்து உண்மையிலே பண்ணியிருக்காங்களா? இல்ல அந்த அப்ளிகேஷன் வந்து ட்ராக் பண்ணலாமா? அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு இந்த ஆட்டோமேட்டிக்கா ரிப்ளை மெயில் வரும். இந்த டிராவ்ல உங்களுக்கு அப்பாயின்ட்மென்ட் கிடைக்கல. அடுத்த டிராவ்ல கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ எல்லாத்தையும் போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. எல்லாத்துக்கும் அதாவது விஎஃப்எஸ்னா என்ன? அப்படின்னா விஎஃப்எஸ்னா என்ன? எம்பசினா என்னன்னு தனித்தனியா நீங்க தெரிஞ்சிருந்திருக்கணும். எதையுமே தெரிஞ்சுக்கிறது இல்ல. அந்த நேரத்தில அது ஒண்ணு வரும்பொழுது, ப்ரோ இது என்ன? இது என்ன? ஏதோ படத்தில சொல்லுவாங்களே, அது என்ன அங்க கயிறும் கட்டையுமா தொங்குது அப்படிங்கிற மாதிரி, இப்ப தான் வந்து உங்களுக்கு கேள்வியெல்லாம் கேட்க தோணும். கான்சுலேட்னா என்ன? எம்பசினா என்ன? விஎஃப்எஸ்னா என்ன? இவ்வளோ பெரிய ஒரு டஃப்பான ப்ராசஸ் இருக்கிற ஒரு கண்ட்ரிய, ப்ராசஸ் பண்றதுக்கு முன்னயே ஏஜென்சிகளும் சொல்றதில்ல. பண்ண போற நீங்களும் தெரிஞ்சுக்கிறதில்ல. அப்ப நம்ம இந்த மாரி ஒரு தெளிவான வீடியோ போட்டாலும் நிம்மதியா இருக்கிறது இல்ல. ஏகப்பட்ட கேள்விகள விட்டு நம்மள தொல்ல பண்றது. அதாவது வீடியோவுல இருக்கிற கேள்வியே வந்து என்கிட்ட கேட்கும்பொழுது தான் ரொம்ப கடுப்பா வரும். ரொம்ப டென்ஷனா வரும். நம்ம ஏன் அத தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்? நம்ம மக்கள் ஏன் அத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? ஒரு வேல பார்த்துட்டு உங்ககிட்ட இருந்து எதையுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏமாந்துராம, தெரியாம எதையும் பண்ணாத அப்டின்ட்டு. இப்ப இந்த 2 வீடியோ மேக் பண்ணி பாலமுருகன் குடுத்திருந்தாரு. அவருடைய நேரத்த மிச்சப்படுத்தி. ஸோ நான் ஹெல்ப் பண்ணணும்னு இருக்கேன். அவரு ஹெல்ப் பண்ணணும்னு இருக்காரு. ஸோ இதே மைண்ட்ல எல்லாருமே இருப்பாங்க அப்படின்னு எப்படி எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? இப்ப இந்த வீடியோவ வச்சு நாங்க ஒரு 5000, 10,000 சம்பாரிக்கணும்னு நெனச்சிருந்தா கூட, இந்த மாரி ஒரு வீடியோவ மேக் பண்ணிட்டு, எங்க டீம கான்டாக்ட் பண்ணுங்க. அந்த வீடியோ உங்களுக்கு அனுப்பிவிடுவாங்க. நீங்களே ரெஜிஸ்டர் பண்ணிறலாம். ஆனா 5000, 10,000 குடுங்கன்னு சொல்ல எனக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்? இது மேக்ஸிமம் பண உலகம் ஆயிருச்சு. தொட்டதுக்கெல்லாம் காசு வாங்கக்கூடிய ஒரு பிசினஸ் உலகமா மாறிருச்சு. ஸோ அந்த காலகட்டத்தில ஏதோ எங்களால முடிஞ்ச உதவிகள பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்டின்னா, அதில லட்சக்கணக்கான வியூஸ் போயி லட்சக்கணக்கான பேர் பயனடையணும்னு அவசியம் இல்ல. எங்களுடைய வீடியோவ பார்த்து 10 பேர் பயனடைஞ்சாலும் எனக்கு சந்தோஷம் தான். ஒரு ஆளு பயனடைஞ்சாலும் எனக்கு சந்தோஷம் தான். வியூஸ் போல, சப்ஸ்கிரைபர் போல அது எங்களுக்கு நோக்கமே இல்ல. அது எங்களுடைய எப்படி சொல்றது? அது எங்களுடைய எய்மே இல்ல சொல்லப்போனா. இது எங்களுடைய வேல. இப்படி தான் இருக்கும். ஏஜென்ட் கிட்ட போகாத. நீயே ட்ரை பண்ணு. நீயே டாக்குமெண்ட்ட பத்தி தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றது மட்டும் தான் போலன் தமிழனோட வேல. அத எடுத்துக்கிறதும், எடுத்துக்காம போறதும், வீடியோவ பார்க்கிறதும், பார்க்காம போறதும் உங்க கையில. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டு. பார்க்கலன்னா உங்களுக்கு நட்டம். நீங்க பார்க்கிறதுனாலயும், பார்க்காததுனாலயும் எனக்கு எந்த யூசும் இல்லை. எந்த பாதிப்புகளும் இல்லை. ஸோ, அதனால ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கோங்க. லக்கி ட்ராவுல நீங்க உள்ள சேர்ந்துட்டீங்க அப்டின்னா, அப்பாயின்ட்மென்ட் எப்படி குடுக்குறான் அப்படின்னு சின்ன எக்ஸாம்பிளா சொல்றேன். இப்ப இந்த வீக்ல உங்களுக்கு லக்கி ட்ரா பண்ண போறாங்க அப்டின்னா, இந்த வாரத்துக்குள்ள வீக்கெண்ட்ல தான் எப்பவும் பண்ணுவான். இப்ப மண்டே டூ அந்த குலுக்கல் டிராவல் சிஸ்டத்துக்கும் முந்தின நாள் வரைக்கும் ஒரு 100 அப்ளிகேஷன் வந்திருக்கு அப்படின்னா, அதுக்கு அடுத்த வீக்ல உங்களுக்கு அப்பாயின்ட்மென்ட். அதாவது அவங்க எப்படி கணக்கு பண்ணி குடுப்பாங்கன்னா, நெக்ஸ்ட் வீக்கே ஆனா உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிரும். அதோட அப்பாயின்ட்மென்ட் அந்த மாசத்துக்கு உள்ளதா இருக்கும். இப்ப நீங்க இப்ப ஆகஸ்ட் மாசம் நடந்துகிட்டு இருக்கு. ஆகஸ்ட் மாசத்துல ஃபர்ஸ்ட் வீக்ல உங்களுக்கு குலுக்கல் நடக்குதுன்னா, ஆகஸ்ட் மாசம் அடுத்த வீக்ல ஒரு 10 பேருக்கு அப்பாயின்ட்மென்ட். அதுக்கு அடுத்த 2வது வீக்ல அதுக்கு அடுத்த அப்பாயின்ட்மென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்த்லியே கவர் பண்ணிக்கிட்டே வரும். அந்த அப்பாயின்ட்மென்ட்ங்கிறது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த மந்த்துக்குள்ளான அப்பாயின்ட்மென்ட் தான் அப்ப நடந்துகிட்டு இருக்கும். இப்ப 100 பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்க ஃபர்ஸ்ட் வீக்ல அப்படின்னா, அடுத்த வீக்ல 10 பேருக்கு இல்லன்னா 20 பேருக்கு தான் அப்பாயின்ட்மென்ட் டேட் அப்படின்னு இருக்கும். ஏன்னா அந்த ஸ்லாட்ட வச்சு எம்பசினா 20 பேர் கூட பண்ண முடியாது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்ப விஎஃப்எஸ் கிட்ட போனதுனால ஒரு 5 சென்டர் இருக்கும் விஎஃப்எஸ் சென்டர். ஒவ்வொரு சென்டர்லயுமே 20 பேர் அப்படி கணக்கு பண்ணி ஒரு நாளைக்கு பண்ணீங்கன்னா கூட அ வந்துரும். ஒரு 120 பேர் ஒரு நாளைக்கு கண்டிப்பா ஒரு சென்டர்ல ஒரு நாளைக்கு பண்ணிறலாம். அப்படி கணக்கு பண்ணோம்னா ரொம்ப அதிக பேர் சப்மிஷன் பண்ணிறலாம். ஸோ அதனால இந்த 100 பேர் ரெஜிஸ்டர் பண்றீங்க அப்படின்னா, 10, 20 பேருக்கு தான் அப்பாயின்ட்மென்ட் குடுக்கணும்னு இருக்கும். மீதி 80 பேர அடுத்த டிராவுக்கு தள்ளி போயிருவீங்க. அடுத்த வாரத்தில அடுத்த 100 பேர் வருவான். அந்த 100 பேரையும் இந்த பேலன்ஸ்ல உள்ள 80 பேரையும் டிராவுல சேர்த்து ஒரு குலுக்கல் முறையில, அதாவது லாட்டரி முறையில குலுக்கல் போடுவாங்கல்ல, எப்படி பிரைஸ் குடுப்பாங்க. ஒருத்தருக்கு தான் பிரைஸ்ன்னு இருக்கும். அந்த வர்ற வரைக்கும் அந்த 20க்குள்ள நீங்க வர்றீங்களான்னு இருக்கும். அதனால தான் என்கிட்ட கேள்வி கேட்கிற எல்லாத்துட்டயுமே சொல்லியிருக்கேன். அப்பாயின்ட்மென்ட்ங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் அப்ளிகேஷன பொறுத்தும், உங்க லக்க பொறுத்தும் அப்படின்னு. இப்ப அடுத்த 100 பேர் வந்துட்டான்னா, நீங்க பேலன்ஸ் இருந்த 80 பேரோட சேர்ந்து 180 பேர் அந்த குழுக்கள்ல கலந்துக்குவீங்க. ஆனா, அதுல 20 பேருக்கு தான் அப்பாயின்ட்மென்ட். அதுல அடுத்து 160 பேர் பெண்டிங்ல இருப்பீங்க. அதுக்கு அடுத்த வாரம் 100 பேர் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுவான். அடுத்து 260 பேர் வந்துருவாங்க. அடுத்ததுலேருந்து 20 பேர் தான் அப்பாயின்ட்மென்ட் வரும். ஸோ, இதனால தான் அந்த லக்கி ட்ராவுக்குள்ள அந்த 10, 20க்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா, அப்பாயின்ட்மென்ட் உங்களுக்கு உடனே கிடைச்சிரும். அதுக்குள்ள போகல அப்டின்னா, ரொம்ப டிலே ஆகிக்கிட்டே தான் இருக்கும். இது எப்படி கிடைக்கும்? எப்ப கிடைக்கும்? என்னைக்கு கிடைக்கும்? அப்டின்லாம் ஒரு கேள்வியே ரொம்ப முட்டாள்தனமானது. ஏன்னா, ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு கேள்வி. அந்த அப்ளிகேஷன் இவ்வளோ பேர் வருவாங்க. அந்த பேப்பரு அந்த கிளி ஜோசியம் எடுக்கிற மாரி 20 சீட் இருக்கும். அந்த சீட்ட எடுத்து எனக்கு குடு அப்டின்னு கேட்கிற மாரி இருக்கு. அது சொல்லவே முடியாது யாராலயும். குறைஞ்சபட்சம் சப்மிஷன் பண்ணி அடுத்த வாரத்தில அப்பாயின்ட்மென்ட் கிடைச்சவங்களும் இருக்காங்க. 1 வருஷமா அப்பாயின்ட்மென்ட் கிடைச்சவங்களும் இருக்காங்க.
ஸோ அதனால் உங்களுக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் மெயிலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க, அவ்வளோதான். வாரத்தில் ஒரு டைம் ஓப்பன் பண்ணுங்க. உங்களுக்கு ட்ராவல் எந்த ட்ராவல் இல்லை, அடுத்த ட்ராவல்னு வரும். அடுத்த ட்ராவல் ஃபாலோ பண்ணுங்க. அது டேட்டு நான் என்ன சொல்கிறேன், 1 வருஷம் கூட வெயிட் பண்ணுறவங்கலாம் கல்ஃபில் இருக்காங்க. இந்தியாவில் அந்த அளவுக்கு போகிறதுக்கு பாசிபிள் இல்லை. பட் நீங்கள் வெயிட் பண்ணலாம். அந்த 2 ட்ரா போயிருச்சு ப்ரோ, 3 ட்ரா போயிருச்சு ப்ரோ, எனக்கு இந்த ஒர்க் பெர்மிட்டுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா, எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் தயவுசெய்து தவிர்த்துருங்க. எம்பசியில் ட்ரா சிஸ்டங்கிறது இப்படி தான் நடக்குது. இனிமேலாவது புரிஞ்சுக்கோங்க. வந்து இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்காதீங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு மெயிலை ஃபாலோ பண்ணுங்கள். என்னுடைய அனுபவத்தில் ரொம்ப நாளாக அப்பாயின்மெண்ட் கிடைக்காம போகிறதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து கொஞ்சம் ஒர்த்லெஸ்ஸாக இருந்தால் கூட இருக்கலாம். விசா எதுக்கு இவனை அப்பாயின்மெண்ட் கொடுத்து சப்மிஷன் பண்ணி ரிஜெக்ட் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட்டே கொடுக்காம உங்கள் ஒர்க் பெர்மிட் முடிகிற அளவுக்கு விட்டுருவான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு நார்மலான ஏஜென்சிகிட்ட வாங்குற டாக்குமெண்ட்டெல்லாம் ப்ராப்பராக ரினியூவல் பண்ணலாம் கொடுக்க மாட்டான். இதே ஒரு கம்பெனிலேருந்து வாங்கும் பொழுது 1 வருஷம் முடிஞ்சு போச்சா, இந்த அடுத்த வருஷம் ஒர்க் பெர்மிட் வாங்கிக்க அப்படின்னு ரினியூவல் பண்ணி கொடுப்பான். ஸோ அந்த மாதிரி விசா கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு கம்பெனியெல்லாம் பார்த்து இந்த 10 மாதத்துக்கு மேலே 1 வருஷத்துக்கிட்ட வந்துட்டாலே அது உங்களுக்கு டைம் வேஸ்ட்டுன்னு நினச்சிக்கோங்க. அதை அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணாதீங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டு தான். ஏன்னா இவ்வளோ, அதாவது ஒர்க் பெர்மிட் வாங்கினதுலேருந்து ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுலேருந்து நான் சொல்கிறேன். அதுலேருந்தே 10 மாதத்துக்கு மேலே ஆயிருச்சு அப்படின்னா, அதுக்கு மேலே நீங்கள் போய் சப்மிஷன் பண்ணாலும் உங்களுக்கு விசா கொடுக்க மாட்டாங்க. அதுதான் உண்மை. ஸோ அதனால் நல்ல கம்பெனி டாக்குமெண்ட்டாக வாங்குங்க. இந்த மாதிரி ட்ராவலில் 1 ட்ராவலே கிடைக்கல, 2 ட்ராவலே கிடைக்கல அப்படின்லாம் சொல்லாதீங்க. இதுதான் விஎஃப்எஸ், எம்பசி, லக்கி ட்ரா, இ கான்சுலேட்டு, இதுதான். இதை பற்றி தெளிவா எவ்வளோ வீடியோ போட்டாலும் இன்னமும் வந்து கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருக்கீங்க. ஒருத்தர் நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் ப்ரோ, இந்த மெயில் வந்து இதிலேருந்து வருது, இது வந்து ஒரிஜினல் மெயிலா அப்படின்னு கேட்குறாரு. நீ யார் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணா, நான் தான் ப்ரோ பண்ணேங்கிறாரு. அவருக்கே சந்தேகமாக இருக்குது. இப்போ வேறு யாரோ ஒருத்தர் ரெஜிஸ்டர் பண்ணி அவருடைய மெயிலே போட்டுட்டாரு, உங்களுக்கு அப்டேட் தெரியல, ஜஸ்ட் அவர் மெசேஜை ஃபார்வேர்டு மட்டும் தான் பண்ணுறாருன்னா, நீங்கள் டவுட் பட்டு கேட்கலாம், இது உண்மையாக இருக்குமா இல்லையா அப்படின்னு. அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு அந்த மாதிரி கேட்டால் கூட பரவாயில்ல. இவரே ரெஜிஸ்டர் பண்ணி இவருக்கே மெயில் வருது, அது ஒரிஜினலாக இருக்குமா, அப்பாயின்மெண்ட் கிடைக்குமான்னு சந்தேகமாக வருது. இதை எப்படி நான் பதில் சொல்கிறதுன்னு தெரில. இப்போ இன்கேஸ் உங்களுக்கு வேறு யாராவது ஒரு ஏஜென்சி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு மெயில் வருது, அதை உண்மையாக என்னான்னு செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் அகைன் ஒன் டைமு நீங்கள் போய் ஃபில் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலைன்னா உள்ளே போகும். இல்லை அப்படின்னா ஆல்ரெடி உங்கள் சிஸ்டத்தில் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு உண்மையிலே பண்ணிட்டாங்க, உங்களுக்கு ப்ராசஸில் தான் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்புறம் நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க, இன்ன வரைக்கும் அப்பாயின்மெண்ட் யாருக்காவது கிடைச்சிருக்கா? நார்த்து, சவுத்து அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஆல்ரெடி விஎஃப்எஸ்லேருந்து சடனாக எம்பசிக்கு சேஞ்ச் பண்ணதுனால, ஆல்ரெடி விஎஃப்எஸ்ஸுக்கே நிறையா ஸ்லாட்டுகள் வந்து சேல் ஆயிருச்சு. ஆகஸ்ட்லேயே இந்த மந்த் எண்டு வரைக்குமோ, இல்லை மிடில் வரைக்குமோ உள்ள விஎஃப்எஸ்லேயே சேல் ஆயிருச்சு அப்பாயின்மெண்ட். ஸோ அதனால் விஎஃப்எஸ்லேயும் அப்பாயின்மெண்ட் போயிட்டு விற்று தீர்த்ததுனால, இதில் இன்னும் எம்பசியில் அப்பாயின்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கல. ஏன்னா 2யும் கொடுத்தா கன்ஃப்யூஸ் ஆயிரும். ஸோ இந்த ஆல்ரெடி சேல் பண்ண விஎஃப்எஸோட அப்பாயின்மெண்ட் என்னைக்கு முடியுதோ, அதுக்கப்புறம் தான் உண்மையிலேயே ஒரு லக்கி ட்ரா ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் தான் அப்பாயின்மெண்ட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நானே போடுறேன். இதுவரைக்கும் நார்த்தில் ஒரு 4, 5 பேருக்கு ஒரு ஏஜென்சி மூலமாக கிடச்சி, அதை ஸ்டேட்டஸில் வச்சுருந்தாங்க. நான் அதை வேணால் உங்களுக்கு நான் கன்ஃபார்முக்கு அனுப்புகிறேன். நார்த்தில் போயிருக்கு. சவுத்தில் இன்ன வரைக்கும் லக்கி ட்ரா உண்மையாகவே நடக்கலை. ஜஸ்ட்டு எவ்வளோ அப்ளிகேஷன் இருக்குது, போகுது அப்படின்னு பார்க்குறதுக்காக மட்டும்தான் இந்த ப்ராசஸ் உள்ளே போய்கிட்டு இருக்குது. ஏன்னா பிஃபோராக லாஸ்ட்டாக எப்போவுமே விஎஃப்எஸ் ஓப்பன் பண்ணுறது இந்த மந்த் எண்டு ஓப்பன் பண்ணால் அதுக்கு நெக்ஸ்ட் மந்த் எண்டு வரைக்கும் உள்ள அப்பாயின்மெண்ட்டை தான் சேல் பண்ணுவான். அந்த பிரச்சனையினால தான் 1 மந்த் லேக் ஆகும். ஆன்லைனில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியும் கிட்டத்தட்ட அது உண்மையிலே லக்கி ட்ரா நடக்கிறதுக்கு 1 மாதம் டைம் எடுத்துக்கும். எனக்கு தெரிஞ்சு விஎஃப்எஸ்லேயே ஆகஸ்ட் மந்த்து பாதி வரைக்கும், இல்லைன்னா ஆகஸ்ட் முடிகிற வரைக்கும் அப்பாயின்மெண்ட் லக்கி ட்ராவில் சவுத்தில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது என்னுடைய அனுபவங்களில் சொல்கிறேன். ஆணித்தரமான அது ஒரு உண்மையாகவும் எடுத்துக்க தேவையில்லை. நான் கெஸ் பண்ணுறேன், இப்படி தான் இருக்கலாம். அதனால தான் இதில் இன்னும் சவுத்தில் அப்பாயின்மெண்ட்டு யாருக்கும் கிடைக்கல. கிடைச்சா கண்டிப்பாக அதுக்கு நான் ஒரு போஸ்ட் போடுறேன். போகிறது, சப்மிஷன் பண்ணுறது, விசா வாங்குறது அப்படிங்கிறதெல்லாம் யாராவது ஷேர் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நான் வீடியோவாக போடுவேன். இந்த மாதிரி மாற்றுனதுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஏன் அப்படின்னா, எம்பசியில் மட்டும்தான் நீங்கள் போய் சப்மிஷன் பண்ணணும்னா ஒரே ஒரு சென்டர் தான் இருக்குது. ஒரு நாளைக்கு 10 பேர் 15 பேர் மேலே பண்ண முடியாது. நம்ம லட்சக்கணக்கான பேர் அப்ளிகேஷன் இருக்கும். இன்னொன்று ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, இப்போ நீங்கள் சவுத்தில் சென்னையில் இருந்துட்டு போய் மும்பையில் சப்மிஷன் பண்ணிட்டீங்கன்னா 10, 20 நாள் ஆகும் டிசிஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ 15 நாளாவது ஆகும். அது வரைக்கும் நீங்கள் இங்கே தங்கி ரூம் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கணும். அதுக்கு ஒரு காஸ்ட் ஆயிரும். அப்படி இல்லை நீங்கள் அங்கேருந்து ஊருக்கு வந்துட்டீங்கனாலும் டிசிஷன் கிடச்சதுக்கப்புறம் திரும்ப போகிறதுங்கிறதும் ஒரு காஸ்ட் ஆயிரும். ஸோ இதையெல்லாம் அவங்க கருத்தில் கொண்டுக்கிட்டு தான் அப்புறம் இந்த விஎஃப்எஸில் அப்பாயின்மெண்ட் இவ்வளோ லட்சக்கணக்கில் போனது, அதையும் உங்களை கருத்தில் கொண்டுக்கிட்டு தான் அப்புறம் இந்த கொரியர் பண்ண முடியாதது. ஸோ அதெல்லாம் பண்ணி தான் உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் நிறையா. ஸோ இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக தான் பார்க்கணும். ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அப்பாயின்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணணும். பொறுமை ரொம்ப அவசியம். போலந்துக்கெல்லாம் எடுத்தோம் கவுத்தோன்னு முடிச்சுட்டு வர்ற காரியம் இல்லை. அதெல்லாம் 4, 5 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சு போச்சு. இந்த அடுத்த வாரத்துக்கு அப்பாயின்மெண்ட்டுக்கு விஎஃப்எஸ்ல இந்த வாரம்லாம் புக் பண்ணோம். அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அது இப்போல்லாம் ரொம்ப பொறுமை அவசியம். பொறுமை இல்லை, ஒரு 2 மாதத்துல போகணும், 3 மாதத்துல போகணும்னா தயவுசெய்து போலந்துக்கு யாரும் அப்ளையே பண்ணாதீங்க.
ரொம்ப பொறுமை வேணும். நல்ல கம்பெனியாக வேணும். நல்ல ஸ்கில்டாக வேணும். இதெல்லாம் நம்ம வீடியோஸை நிறையா பாருங்கள். ஏகப்பட்ட அப்டேட்டு ரொம்ப தெளிவாக கொடுத்துருந்துருப்போம். மற்றவங்களுக்கும் நம்மளுக்கும் உள்ள வித்தியாசம் ரியாலிட்டியை ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரிகிற அளவுக்கு சொல்லியிருப்பேன்.